சென்னையில் பாழடைந்த அரசு அச்சக குடியிருப்பில் போதை ஊசி மாத்திரைகளுடன் 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் உத்தரவின் பேரில் சென்னை முழுவதும் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புது வண்ணாரப்பேட்டை பர்மா நகர் அருகே உள்ள பாழடைந்த அரசு அச்சக குடியிருப்பு கட்டிடத்தில் சிலர் போதை ஊசி செலுத்திக் கொள்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து புது வண்ணாரப்பேட்டை ஆய்வாளர் கிருஷ்ணராஜ் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று சோதனை செய்தனர். அங்கு மணிகண்டன் மற்றும் ஆனந்த் ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை செய்தபோது போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடம் இருந்த தொலைபேசி மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் விசாரணையில் முகமது ஆஷிக், ஜாவித் ஷரீப் ஆகியோரை சோதனை செய்தனர். அவர்களிடமும் போதை மாத்திரைகள் மற்றும் போதைப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களது இருசக்கர வாகனம் மற்றும் செல்போனும் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்கள் இதற்கென வாட்ஸ்அப் குழு ஒன்றை அமைத்து போதைப் பொருள் வாங்கியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்த போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.